வணக்கம். இது நிஜக்கண். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் கடும் போர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் அமெரிக்காவும் இப்போரில் பிரவேசித்துவிட்டது. அதன் அடையாளமாக ஈரானின் 3 அணுநிலைகள் மீது P-2 குண்டுவீச்சு விமானங்கள் தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றன. அதனால் ஈரான் இஸ்ரேல் போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருவதோடு இருதரப்பினரும் பாரிய இழப்புகளுக்கு முகம் கொடுத்திருக்கின்றார்கள். ஈரானின் அணுசக்தியை அழிப்பதே தங்கள் இலக்கு என்று இஸ்ரேலும் அமெரிக்காவும் கூறி வந்த நிலையில் கடந்த 13ஆம் திகதி ஈரான் மீது தாக்குதல்களை ஆரம்பித்தது இஸ்ரேல். முதல் நாளே 200 பேர் விமானங்களை பயன்படுத்தி 100 இலக்குகள் மீது 330 குண்டு தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தியது. இத்திடீர் தாக்குதல் ஈரான் பாதுகாப்பு தரப்பினரை திகைப்படைய செய்ததோடு உலக நாடுகளை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. இந்த தாக்குதல் எவ்வாறு திட்டமிடப்பட்டது, வடிவமைக்கப்பட்டது, அதற்காக பயன்படுத்தப்பட்ட உத்திகள், நுணுக்கங்கள், மூலோபாயங்கள் எவை என்ற வினாக்கள் பேசுபொருளாகி இருக்கின்றன. இஸ்ரேலிய ஊடகமான டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் பாதுகாப்பு அதிகாரியொருவரை மேற்கோள் காட்டி இந்த தாக்குதலுக்காக பல ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தயாராகி வந்ததாக தெரிவித்திருக்கின்றது. அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளபடி இத்தாக்குதலை மேற்கொள்ளவென ஆயுதங்களை தயாரிக்கவும் அவற்றை பயன்படுத்தவும் ஒரு திட்டமிட்ட வலையமைப்பை உள்ளூர் முகவர்களை கொண்டு ஈரானில் மொசாட் அமைத்துள்ளது. அவர்களுக்கான பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து கட்டமைப்புகள் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து ஈராக் வழியாக செல்லும் லொரிகள், வர்த்தக கொள்கலன்களில் பயணிகளின் சூட்கேஸ்களில் பொருட்களை மறைத்து கடத்தும் முறைமையை பயன்படுத்தி ட்ரோன்கள், ஏவுகணைகள் என்பவற்றின் பாகங்களும் வெடிபொருட்களும் கட்டம் கட்டமாக சூட்சுமமான முறையில் ஈரானுக்குள் கடத்தப்பட்டுள்ளன என்று இராணுவ விவகார கண்காணிப்பாளர் தெரிவித்திருக்கின்றார். ஒரு ட்ரோன் தளத்தை ஈரானில் உருவாக்குவது அவசியமானதும், அதாவது துல்லியமான ஆயுத அமைப்புகள் மற்றும் கமாண்டோக்களை கடத்துவது மொசாட்டின் திட்டமாகும். அதற்கேற்ப மொசாட் முகவர்கள் தெஹ்ரானுக்கு அருகில் ஒரு ட்ரோன் தளத்தை அமைத்திருக்கின்றார்கள். அத்தோடு ஈரானில் செயற்படும் முகவர்களின் தலைவர்களுக்கு 3வது நாடொன்றில் பயிற்சியும் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் பின்னர் அவர்கள் ஈரானுக்குள் இருந்த தங்கள் அணிகளுக்கு உத்தரவுகளை வழங்கியும் இருக்கின்றார்கள். இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளுக்கும் மொசாட் உளவு நிறுவனத்திற்கும் இடையிலான இறுக்கமான கூட்டு திட்டமிடலை அடிப்படையாக கொண்டு முன்னெடுக்கப்பட்ட இத்திட்டத்தை ஈரான் உளவு பிரிவு சிறிதளவேனும் அறிந்து கொள்ளவில்லை. புதுமையான சிந்தனை, தைரியமான திட்டமிடல் மற்றும் மேம்பட்ட தொழில்நுட்பங்களின் துல்லிய நடவடிக்கை சிறப்பு படைகள் மற்றும் உள்ளூர் உளவு பிரிவின் கண்களை தவிர்த்து ஈரானில் செயற்படும் முகவர்களை அடிப்படையாக கொண்டு இந்த திட்டம் செயற்படுத்தப்பட்டிருக்கிறதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். இதேவேளை அமெரிக்காவின் வால்ஹீட் ஜேர்னல் இத்தாக்குதல் இடம்பெறுவதற்கு முந்தைய மாதங்களிற்கு 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ஈரானுக்குள் ரகசியமாக கொண்டு சென்ற மொசாட் அவற்றை பயன்படுத்தி மேற்கொண்ட வான் தாக்குதலை ஈரானால் தடுக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறதாகவும் தெரிவித்திருக்கின்றது. இஸ்ரேலிய தினசரியான ஜெடியோத் ஆக்ரோனோத் உள்ளிட்ட இஸ்ரேலிய ஊடகங்களின் தகவல்களின்படி இந்த தாக்குதலுக்கு நீண்ட காலத்திற்கு முன்பே மொசாட் ட்ரோன் தளத்தை ஈரானில் நிறுவியுள்ளது. வெடிபொருட்கள் நிறைந்த ட்ரோன்கள் பின்னர் ஈரானிய ஏவுகணை தளங்களை நோக்கி ஏவப்பட்டும் இருக்கின்றன. மொசாட்டின் நுணுக்கமான இந்த தாக்குதல் திட்டம் தயாரானதும் முதலில் ஈரானின் வான் பாதுகாப்பு கட்டமைப்புகள் ட்ரோன்கள் மூலம் தாக்கி செயலிழக்க செய்யப்பட்டன. அதனூடாக இஸ்ரேலிய யுத்த விமானங்கள் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள், ஏவுகணை தொழிற்சாலைகள், முக்கிய தளபதிகள் தங்கியிருந்த இடங்கள் என்பவற்றை துல்லியமாக தாக்குவதற்கான வாய்ப்பை பெற்றுக்கொண்டன. அதற்கேற்ப 5 அலையாக தாக்குதல் நடத்தப்பட்டது. இதற்கு பதிலடியாக வெள்ளிக்கிழமை காலையில் ஈரான் இஸ்ரேல் மீது 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ஏவியது.
ஆனால் இஸ்ரேலின் எல்லைகளை அடைய முன்பே அவை சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளன. இஸ்ரேலின் தாக்குதல்களை உடனடியாக தடுக்க முடியாத நிலைக்கு உள்ளான ஈரான் உடனடியாக பதிலடியை மேற்கொள்ள முடியாத நிலைக்கு உள்ளானது. இந்த நிலைக்கு மொசாட் உளவாளிகளும் அவர்களது உள்ளூர் முகவர்களும் காரணம் என்பதை புரிந்து கொண்ட ஈரான் பாதுகாப்பு தரப்பினர் நாடெங்கிலும் தீவிர தேடுதல்களை முன்னெடுத்தனர். அதற்கேற்ப ஜூன் 13 இஸ்ரேலிய உளவு பிரிவுடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் 22 பேர் கைது செய்யப்பட்டார்கள். ஜூன் 14 முதல் 18க்கு இடையில் குண்டுகள், ட்ரோன்கள், தொழிற்சாலைகள், உளவு வலையமைப்புகள் மற்றும் வெடிபொருட்களின் மறைவிடங்கள் என்று பயங்கரவாத குழுவின் அங்கத்தவர்களும் அவர்களுடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் 44 பேரும் கைது செய்யப்பட்டனர். ஜூன் 15 தெஹ்ரானுக்கு தெற்கே உள்ள ஃபஷாஃபுயே மாவட்டத்தில் ஒரு சோதனையில் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 200 கிலோவுக்கும் மேற்பட்ட வெடிபொருட்கள், 23 ட்ரோன்கள், லான்ச்சர்கள் மற்றும் ஒரு நிசான்பெக் அப்லோரி என்பன கைப்பற்றப்பட்டும் இருக்கின்றன. இதேவேளை மொசாட்டுடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் 54 பேர் கைது செய்யப்பட்டும் இருக்கின்றார்கள். இவர்கள் எதிரிக்கு ஆதரவளித்தல், தகவல்களை சேகரித்தல், ஆட்சிக்கு எதிராக பிரச்சாரம் செய்தல், அத்துடன் நாட்டின் உள்ளக பாதுகாப்பை சேதப்படுத்தும் மற்றும் சமூகத்தின் உளவியல் பாதுகாப்பை சீர்குலைக்கும் நோக்கில் பொய்கள் மற்றும் வதந்திகளை பரப்புதல் ஆகியவற்றில் ஈடுபட்டுள்ளனர் என்று வழக்கறிஞர் அலுவலகம் ஒன்றை மேற்கோள் காட்டி ஈரானிய பாட்ஸ் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருந்தது. சில மொசாட் உளவாளிகள் ஈரானிலிருந்து எல்லையை கடந்து செல்ல முற்பட்ட போது கைது செய்யப்பட்டும் இருக்கின்றார்கள். சில உளவாளிகள் தெஹ்ரானில் பயன்படுத்திய வாகனங்களும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. அவர்கள் உள்ளிருந்தே தாக்குதல்களை நடத்தியுள்ளமையும் தெரிய வந்திருக்கின்றது. மத்திய கிழக்கில் பாதுகாப்பு துறையில் ஈரான் பெரிதும் முன்னேற்றம் அடைந்துள்ள போதிலும் தமது நாட்டுக்குள் மொசாட் செயற்படுவதையோ மூலோபாய முக்கியத்துவம் மிக்க இடங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்வதையோ, மொசாட் முகவர்கள் நாட்டுக்குள் செயற்படுவதையோ தாக்குதல்கள் இடம்பெறும் வரை ஈரானுக்கு தெரியவில்லை. இது ஈரானின் உளவு சேவையில் காணப்படும் பலவீனத்தையே எடுத்து காட்டுகின்றது. குறிப்பாக 2010 முதல் 2012க்கு இடையில் மசூத் அலிமஹட்டியா, மஜித் ஷஜ்ரியாஸ், தரியுஷ் ஆகிய அணு விஞ்ஞானிகள் மத்திய தெஹ்ரானில் காந்த குண்டுகளை பயன்படுத்தி கொல்லப்பட்டார்கள். 2020 உயர்மட்ட அணு விஞ்ஞானியும் படுகொலை செய்யப்பட்டார். அதே நேரம் மொசாட் முகவர்கள் 2018 7 மணி நேர தேடுதலில் தெஹ்ரான் களஞ்சியத்திலிருந்து 50,000 ஆவணங்கள் மற்றும் 163 சீடிகள் உட்பட ஈரானின் அணுசக்தி காப்பகத்தை திருடியதாக கூறப்படுகின்றது. இந்த நடவடிக்கையை மேற்பார்வையிட்ட முன்னாள் மொசாட் தலைவர் 20 பேர் கொண்ட குழு யாரும் இஸ்ரேலிய நாட்டவர்கள் அல்ல. ஈரானுக்குள் 2 ஆண்டுகள் செயல்பட்ட எவரும் கண்டறியாத வகையில் பணியை நிறைவேற்றினர். கடந்த ஆண்டு தெஹ்ரானில் இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டார். அது எப்படி இடம்பெற்றது என்பது ஈரானிய பாதுகாப்பு தரப்பினருக்கே அதிர்ச்சிகரமானதாக இருந்தது. அந்த சமயமே ஈரான் உளவு பிரதி தீவிரமாக செயற்பட்டிருந்தால் இத்தகைய அழிவுகளை தவிர்த்திருக்கலாம் என்பதே போரியல் வல்லுநர்களின் கருத்தாகும். இஸ்லாமிய புரட்சி ஏற்பட்டதை தொடர்ந்து ஈரான் தனித்துவத்துடன் மிளிரும் தேசமாகும். ஆனால் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்கள் ஈரானில் மொசாட்டுக்கு சோரம் போனவர்கள் இருந்துள்ளார்கள் என்பதை எடுத்து காட்டியும் இருக்கின்றது. ஆகவே இப்படி இந்த போர் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கின்றது. இன்னும் என்னெல்லாம் நடக்க காத்திருக்கின்றது என்று சொல்லி நாங்களும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. எனவே மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.